intercompany holdings with merger. Merger type என்ன ஆகுதுன்னா இது ரெண்டும் சேர்ந்து ஒண்ணா ஃபார்ம் ஆச்சு, நியூ ஒன் ஃபார்ம் ஆச்சு அப்படி சொன்னாக்க அது பேர் merger type. The following are the summarized balance sheet of X Limited and Y Limited as on 31st March 2000 is given here. A new company XY Limited is formed. ரெண்டு சேர்த்து XY ன்னு ஒன்னு புதுசா ஃபார்ம் பண்றாங்க. To acquire the entire business of X Limited and Y Limited. X Y ரெண்டுமே சேர்ந்து XY ஆ ஃபார்ம் ஆயிடுது. இனிமேல் Xம் இருக்காது, Yம் இருக்காது. Both will be closed. For this purpose, sundry assets of X Limited were valued at rupees 30,000 and sundry assets of Y Limited valued at rupees 20,000. Sundry assets na idhula vandu non current investment shares in Y Limited 1500 கொடுத்திருக்காங்க இல்லையா, இந்த ஷேர் தவிர இருக்கக்கூடிய அசெட்ஸ் வந்து 50 இருக்கு. இது இன்றைய மதிப்பு 30, இந்த 34 இன்றைய மதிப்பு வந்து 20 ன்னு சொல்லி இருக்காங்க. For X Limited 30, for Y Limited this 20 minus current liabilities போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துரும், purchase consideration வரும். The consideration is to be discharged in shares of the new company. Shares of the new company. Liabilitiesல வந்து பாத்தீங்கன்னா 10 plus 15 25 rupees இருக்கு. யாருக்குன்னா X க்கு. Y க்கு வந்து 14 மட்டும் தான் இருக்கு. 14 சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 6, இவருக்கு வந்து 5. சார் இந்த அசெட்டுக்கு ஏதாவது தருவனே சார்னா அது தர மாட்டாங்கப்பா. எக்ஸ் கம்பெனியோடைய அசெட்ஸ் ஒர்த் எவ்வளோ அப்படின்னு கேட்டாக்க 20 plus 50 இருக்கு சார். இந்த 50 ஓட இன்றைய மதிப்பு நீங்க வந்து 13 சொன்னீங்க. ஓகே, இந்த 20க்கு ஏதாவது தருவீங்களா சார்? இல்ல, ஏன்னா இந்த 20,000 இருக்கு இல்லையா, எதுல இருக்கிறது? எக்ஸ் லிமிடெட்ல இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் 20 அப்படிங்கிறது இஸ் நத்திங் பட் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ஒய் லிமிடெட். நான் ஒய் லிமிடெட்ல இருக்கிற சொத்துக்கு தான் கொடுப்பேன். அவனுடைய சொத்து 34,000, ஆனா இன்றைய மதிப்பு 20, அவனுடைய கடன் 14, அது சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா only 6,000, so I will pay 6,000. நீங்க அந்த கம்பெனில ஷேர் வச்சிருந்தா அந்த ஷேருக்கு ஒய் கம்பெனி கிடைக்கிறது உங்களுக்கு கிடைக்கும். இவங்களுடைய ஷேர் ஹோல்டர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து சேர்ந்துரும். So I am going to value only for the outside's net worth, not the investment made by one in another company. இவன் அவன் இதுல வச்சிருக்கிறதோ அவன் இவன் இதுல வச்சிருந்தாலும் அதை நீங்க ஸ்கிப் பண்ணிட்டு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிக்கணும். Is that clear? Hope so you could understand. Now let's what we have to do, close the books of X Limited and Y Limited. Close பண்றது ரொம்ப ஈஸியா ஆச்சே. So கொஞ்சம் ஃபாஸ்டா இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். First of all, we try to close these things first of all. Right. So I need more space and the space adjust பண்ணிக்கிறேன். Purchase consideration being $5,000 and $6,000. X க்கு 5,000, Y க்கு 6,000 from the given information. From the given information, X Limited க்கு 5,000 கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்காங்க. Y க்கு வந்து 6,000 கொடுக்கிறேன்னு சொல்லி இருக்காங்க. Y Limited க்கு 6,000 என்ன கொடுக்க போறாங்க? அதுவும் ஈக்விட்டி ஷேரா தான் கொடுக்க போறாங்க. அப்ப ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் வந்து 10 rupees அப்படின்னு சொன்னாக்க 600 ஷேர்ஸ் Y க்கு கிடைக்கும், X க்கு 500 ஷேர்ஸ் கிடைக்கும். அவ்வளவுதான்ப்பா. மற்றபடி ஒன்றும் பெரிய காம்ப்ளிகேஷன் இந்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ்ல கிடையாது. So I am going to close the ledgers. ரெண்டு லெட்ஜரையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். காலம்னார் ஃபார்ம்ல போட்டு க்ளோஸ் பண்ணலாம்ப்பா. We can close that using the columnar form. Okay. So I am going to close X Limited as well as Y Limited both. Yeah. Now, realization account. This is for X Limited. This is for Y Limited. X Limited and Y Limited. Realization account. And
XY Limited and equity shareholders account. அவ்வளவுதான். Equity shareholders account. Record the balance sheet items. 50, 5, 10, 15 இருக்கு. Equity share capital will go to the equity shareholders. X will be credited with 40,000 rupees in thousands la போட்டுக்கிறேன். Y is credited with 20,000. Reserves and surplus. Reserves and surplus. X க்கு 5,000, Y க்கு ஒன்றும் இல்லை. Non-current liabilities. Non-current liabilities debentures 10, Y க்கு இல்லை. Current liabilities வந்து X க்கு 15, Y க்கு வந்து 14. Then assets. Assetsல வரும்போது other assets முதல்ல எழுதிக்கலாம். 50 and 34 other assets. Investment தனியா போட்டுக்கிறேன். I will open the investment account separately. Investment in Y Limited is opened separately. அதோட பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னா 20,000 here. அதர் கரண்ட் அசெட்ஸ்ல எவ்வளவு இருக்கு சன்ட்ரி அசெட்ஸ் சொன்னால் X லிமிடெடுக்கு 20, Y லிமிடெடுக்கு 34. Is that okay? Now இந்த வேல்யூக்கு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளவு கொடுக்கறாங்கன்னு சொன்னால் X க்கு 5,000 Y க்கு 6,000 கொடுக்கறாங்க. கொடுக்க வேண்டியது XY லிமிடெட். அதனால XY லிமிடெட்ல பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் போட்டு டியூ என்ட்ரி போட்டுக்கிறேன். இங்க 5, இங்க 6. அவங்க என்னவா கொடுக்கறாங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஆஃப் தட் கம்பெனி கொடுக்கறாங்க 5 and 6 ஆஃப் X லிமிடெட். இது யாரு போய் சேருதுன்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு போய் சேருது. ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஆஃப் XY லிமிடெட். இவருக்கு 5, இவருக்கு 6. Is that okay? இதுல X holds share in Y. எவ்வளவு ஷேர் ஹோல்ட் பண்ணி இருக்கிறாங்க 1500, வாங்குனது 20,000 ரூபீஸ்க்கு. இந்த 1500க்கு ஒரு பேமெண்ட் பண்ணி ஆகணும்ல. இப்ப Y டிசால்வ் ஆகும்போது அது எவ்வளவு கொடுப்பாங்கன்னா Y உடைய இன்றைய மதிப்பு 6,000. The purchase consideration offered to Y here being 6,000. The entire company is eligible for only 6,000. அந்த 6,000 வந்து எல்லா ஷேருக்கு எத்தனை ஷேர் இருக்கு Y லிமிடெட்ல 10 each 20,000 இருக்குன்னு சொன்னால் 2,000 ஷேர்ஸ் இருக்கு. எவ்வளவு இருக்கு 2,000 ஷேர்ஸ். 2,000 ஷேர்ஸ்ல இவங்க எவ்வளவு ஹோல்ட் பண்ணி இருக்காங்க 1,500. அப்ப X லிமிடெட் புது கம்பெனில இருந்து கிடைச்ச 6,000 ஷேர்ல இருந்து 1,500 குரிய ஒர்த் 2,000க்கு 6,000 னா 1,500 எவ்வளவு வரும் 4,500 வெச்சுக்கோன்னு கொடுத்துருவாங்க. அப்ப இந்த 6,000 இருக்குல்ல, இந்த 6,000 ஷேர் ஹோல்டர் கொடுக்கும்போது X being the shareholder in Y தானே. அப்ப இந்த 6,000 இருந்து அவருக்கு எவ்வளவு கிடைக்கும்னா 4,500 கிடைக்கும். 4.5 கிடைக்கும். Investment, sorry, I made a mistake. Investment is an asset here. Investment is an asset here. அப்ப இது எங்க போட்டுருக்கணும் டெபிட் சைடுல போட்டுருக்கணும். I just stand corrected here. This is debit value. 20 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருந்த பேலன்ஸ் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எனக்கு இன்னைக்கு எவ்வளவு கிடைக்குதுன்னா 4.5 தான் கிடைக்குது. 4,500 கிடைக்குது. கிளியர் தானே? இப்ப ரெண்டு கம்பெனி மெர்ஜ் ஆகி புது கம்பெனி ஃபார்ம் ஆகும்போது ஏதாவது ஒரு கம்பெனில இன்னொரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்கன்னு வந்தால் அதை நீங்க ஸ்கிப் பண்ணிடணும். ஸ்கிப் பண்ணி பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் பேமெண்ட் பண்ணிடுங்க. எந்த கம்பெனி இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாரோ அந்த கம்பெனிக்கு எந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கோ அந்த கம்பெனிக்காரன் கொடுத்துருவோம். அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டாம். சோ என்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 20 ரூபாய் சார், அதுக்கு என்ன சார் கிடைக்கும்னு சொன்னால் அந்த எந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம் Y கம்பெனி. Y கம்பெனியோட ஷேர் ஹோல்டர்ஸ் எவ்வளவு கொடுக்குறாங்க 6 ரூபீஸ் கொடுக்குறாங்க. இந்த 6 ரூபீஸ் யார் யார் கொடுக்குறாங்க ஃபார் என்டையர் 2,000 ஷேருக்கு. நீங்க எவ்வளவு வச்சிருக்கீங்க 1,500, அதாவது 75% ஷேர் நீங்க ஹோல்ட் பண்ணி இருக்கிறீங்க. அப்ப இதுல 75% உங்களுக்கு வந்துரும். அப்ப 20,000 போட்டதுல 4,500 வந்துச்சுன்னா 15,500 rupees is what loss. You will be getting the equity share capital of XY for this. 15,500 rupees is the loss transferable to the realization account. அது எங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும்
ரியலைசேஷன் அக்கௌண்ட்ல நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும். It should be transferable to the realization account. Right. Realization accountல இன்வெஸ்ட்மெண்ட்னால வந்த லாஸ் எவ்வளவுன்னா 15500. யாருக்கு? எக்ஸுக்கு. இந்த 4000 இது டபுள் என்ட்ரி தானே, 15500 டபுள் என்ட்ரி போட்டோம். இந்த 4500 அது ஷேர் ஹோல்டர்ஸ் போய் சேருதுலே, அதனால அதை இங்க போட்டுக்கிறேன். 4.5 lakhs will be posted here. Equity share capital of XY, அதாவது எக்ஸ் கம்பெனிக்கு 5000 rupees எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னாக்க டைரக்டா மெர்ஜிங் பண்ண நியூ கம்பெனி XY ல இருந்து வந்துச்சு. 4500 ரூட்டட் த்ரூ ஒய் மூலமா நமக்கு வந்திருக்கு. 20000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணோம், அதுக்கு எனக்கு 4500 கிடைச்சிருக்கு, மிச்சம் லாஸ் கொண்டு போயாச்சு. கிடைச்சது யார் போயிடும்? நம்மளுடைய ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்ல கொடுத்துட்டோம், அவங்க கையில கொடுத்தாச்சு. ஆக மொத்தம் எக்ஸ் கம்பெனியுடைய ஷேர் ஹோல்டர்ஸுக்கு 5 + 4.5 9.5 ஒர்த் ஷேர்ஸ் நம்ம கொடுக்குறோம். இஸ் தட் ஓகே? நவ் க்ளோஸ் த ரியலைசேஷன் அக்கௌண்ட் ஹியர். நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா, இதை பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் பண்ணும்போது ஸ்கிப் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு என்ன கிடைச்சதோ அது போடணும். போட்டுட்டு லாஸ வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரியலைசேஷன் அக்கௌண்ட்ல போயிடணும். அதுக்கு என்ன கிடைச்சதோ அது ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுத்துடணும். Because they are the owner for the investment also. So anything realized because of that investment is also for the equity shareholders. இப்போ ரியலைசேஷன் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருதுங்க? Hope you will be getting sundry assets as per the books வந்து 50 இல்லையா இங்க? Here it is not 20, it's 50. I stand corrected here. 50. So 50 plus 15.5, 65.5, 65.5, and இது 30 போயிடுச்சுன்னா 35.5 is loss. அதே மாதிரி ரியலைசேஷன் இவருக்கு பார்த்தோம்னா 34, இங்க ஒரு 14,000 rupees லாஸ். இந்த எல்லா லாஸும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் தான் போய் சேரணும். ஸோ ரியலைசேஷன் லாஸ். எக்ஸுக்கு 35.5, ஒய்க்கு வந்து 14 லாஸ். எக்ஸ் லிமிட்டட் டேலி ஆச்சு. இப்போ இதை ஃபைனலா க்ளோஸ் பண்ணோம்னா திஸ் இஸ் ஆல்சோ க்ளோஸ்டு நினைக்கிறேன். யா, இங்க 45, இங்க 20, இட் கெட்ஸ் க்ளோஸ்ட். சம் ரொம்ப சிம்பிள், தெரியாம போக கூடாது. எல்லா மாடலும் தெரிஞ்சுக்கணும். as a professional கோர்ஸ்ல, அதுவும் ஃபைனல் லெவல்ல வந்து எல்லாமே தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கறனால எல்லா டைமென்ஷன்லயும் சம்ஸ் நான் உங்களுக்கு கைட் பண்ணியிருக்கிறேன். இஸ் தட் ஓகே? சோ இது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனி இன்னொரு கம்பெனி எடுக்கும்போது வாங்கிக்கிற கம்பெனி விற்கிற கம்பெனில ஷேர் வச்சிருந்தாலோ அல்லது விற்கிற கம்பெனி வாங்குற கம்பெனில ஷேர் வச்சிருந்தாலோ இல்ல ரெண்டு பேருமே மாத்தி வச்சிருந்தா எப்படி அப்படிங்கறத பார்த்தோம். இப்ப ரெண்டு கம்பெனியும் சேர்த்து புதுசா ஒரு கம்பெனி வாங்குறாங்க, அப்படி இருந்தால் என்ன வரும் அப்படின்னா எவ்வளவு சிம்பிளா இருக்கு பாருங்க. இந்த இன்வெஸ்ட்மெண்ட் விட்டுட்டு கால்குலேட் பண்ணிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. இது எக்ஸ்ல இருந்த என்ன ஒய்ல இருந்த என்ன ரெண்டும் ஒண்ணு தானே, ஒன்னும் பெரிய இம்பாக்ட் இருக்காது. அதனால either x holds in y or y holds in x, the treatment is same. இப்ப இந்த புக்ஸ் ஆஃப் XY போடும்போது இந்த புக்ஸ் ஆஃப் XY ஜர்னல் என்ட்ரி போடணும் இல்லையா? பிசினஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் அண்ட் த பேமெண்ட் அதுக்கான என்ட்ரி. சோ அதுக்கான யூசுவல் என்ட்ரி பாருங்க. பிசினஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட், பிசினஸ் பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு லிக்விடேட்டர் ஆஃப் X to liquidator of Y. X க்கு 5000, Y க்கு 6000, மொத்தம் 11000. அதனால என்ன வருதுன்னா கரண்ட் அசெட்ஸ் தான் வருது. கரண்ட் அசெட்ஸ் எவ்வளவு வருது? டெபிட். ஓகே, இதோட வேல்யூ 50, 34 இருந்தாலும் நான் என்ன ரேட்டுக்கு எடுத்துக்கிறேன்னா 30 and 20 தான் எடுத்துக்கிறேன். 50,000 தான் நான் எடுத்துக்கிறேன். The value at which I am taking will be taken here 50. to current liabilitiesல வந்து debentures இருக்கு 15% debentures. அதாவது X லிமிடெட்ல இருக்கக்கூடிய டிபென்ச்சர் 15% இருக்கே, அதை வாங்கிட்டு இவன் கொடுத்துருவான். அதை பத்தி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதை பத்தி சொல்லல. We assume that the 15% debenture holders of X Limited somehow is going to be settled by issuing the equal number of debentures in XY or the same debenture is authorized னு வச்சுக்கலாம். அது ஒரு 10. அது தவிர நமக்கு கிரெடிட்டாஸ் இருக்கு. கிரெடிட்டாஸ் வந்து 15 plus 14 19 இருக்கு. So 29 இருக்கு. And to business purchase, this value being 11. இதுக்கு என்ன ரேட் கொடுத்திருக்கிறேன்? 11 rupees. Automatically the tally ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். Yeah, it gets closed. Now we have to make the payment to liquidator of X, liquidator of Y. இவ ரெண்டு பேத்துக்கும் பேமெண்ட் பண்றோம். டெபிட் to எப்படி கொடுக்குறாங்கன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் தான் கொடுக்குறாங்க 11,000 rupees.
எக்ஸுக்கு 5, ஒய்க்கு 6, அதில் எக்ஸ் ஒய்க்கு கொடுத்ததுல 3/4 4.5 வந்து எக்ஸ் எடுத்துக்க போகிறாங்க, ஏன்னா அவங்க தான் இன்வெஸ்டர். ஓவர். Now we can prepare the balance sheet. பேலன்ஸ் ஷீட் போடும்போது பிஸ்னஸ் பர்ச்சேஸ் டெபிட் கிரெடிட் கேன்சல் ஆகிடும். லிக்விடேட்டர் ஆஃப் எக்ஸ் ஒய் கிரெடிட் அண்ட் டெபிட் கேன்சல் ஆகிடும். அப்போ பேலன்ஸ் என்ன இருக்கு? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் இருக்கு 11, 15% டிபெஞ்சர்ஸ் இருக்கு 10, கரண்ட் லயபிலிட்டிஸ் இருக்கு கிரெடிட்டார்ஸ் 29 அண்ட் கரண்ட் அசெட்ஸ் இருக்கு, நான் கரண்ட் அசெட்ஸ் எல்லாம் இல்ல, கரண்ட் அசெட்ஸ் மட்டும் இருக்கு 50. டேலி ஆச்சான்னு பாருங்க. Yeah, it gets close. That's all. Clear? Come on, finish up copying this. ஒரே டைப் கொஸ்டின் 2 முறை எக்ஸாம்ல கேட்டிருக்கிறாங்க, 16 மார்க் இதுக்கு பாருங்க. அதனால இந்த மாதிரி வெரைட்டிஸை மிஸ் பண்ணிடக்கூடாது. என்ன மாதிரியான எல்லா டைமென்ஷனல் வெரைட்டிஸ் வருமோ எல்லா சம்ஸையும் நம்ம பார்த்துட்டோம்னா இந்த டாபிக்கு நம்ம மிஸ் பண்ணாம அடிக்கலாம். ஓகே. Amalgamation of purchase method, one of the companies holding share in another company, similar model. ஒரு exam based question இருந்தால் better அப்படிங்கறனால இதை நான் இப்ப கைட் பண்றேன். I need the space, so I just do slight adjustment here. Okay. Hope it's now comfortable. I get the space. இதுல இது A limited, இது B limited. நான் கரண்ட் அசெட்ஸ் ஸ்கெடியூல் 1ல என்ன கொடுத்திருக்காங்க? ஸ்கெடியூல் 1ஓ 3ஓ ஓகே. நான் கரண்ட் அசெட்ஸ் இங்க இருக்கு. இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் 10,000 ஷேர்ஸ் இன் B limited. இதுக்குள்ளார இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குப்பா. எதுல இருக்கு? B limitedல இருக்கு. What is required? Show the computation of number of shares of AB limited will be issued to the existing companies. So இப்ப AB ன்னு ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்றாங்க. This company takes over A limited as well as B limited. ரெண்டுமே இனிமேல் க்ளோஸ் ஆயிடும். அதுக்கு AB இவங்க ரெண்டு பேருக்கு எவ்வளவு பேமெண்ட் பண்ண போறாங்க? How many equity shares are going to be paid அப்படிங்கறத क्वेश्चन. Show the computation of the number of shares AB limited will issue to the existing companies. Pass the journal entries to close the books of A limited. A limited close பண்றதுக்கு journal entry கேக்குறாங்க. Prepare the opening balance sheet of AB. அப்ப இந்த இல்லஸ்ட்ரேஷன்ல A limited கம்பெனியை க்ளோஸ் பண்றதுக்கான journal entryயும் AB limited ஒரு பேலன்ஸ் ஷீட்டும் போடணும். அப்ப ரியலைசேஷன் அக்கவுண்ட் போடக்கூடாது. இப்ப ரியலைசேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு ஆல் தி அசெட்ஸ், ஆல் தி லைபிலிட்டிஸ் அக்கவுண்ட் டெபிட் டு ரியலைசேஷன், அந்த ஸ்டைல்ல நீங்க என்ட்ரியை மைண்ட்ல வச்சுட்டு நீங்க போடுங்க. Prepare the opening balance sheet. The opening balance sheet கொடுத்தால் போதும். என்ன கேக்குறாங்களோ அது போடணும். The companies agree on a scheme of amalgamation on the following terms. A new company AB Limited is to be formed. AB Limited to take over all the assets and liabilities of the existing companies. For the purpose of amalgamation, the shares of the existing companies are to be valued as under. A Limited உடைய ஷேர் வந்து 1.18 ரூபாய், B Limited உடையது 1.20 ரூபாய். ரைட். சோ அப்ப எவ்வளவு கொடுக்க போறோம்? A Limited and B Limited. ஷேர்ஸ் எத்தனை இருக்கு? 20 lakhs 10 rupees ன்னு சொன்னால் 2 lakh ஷேர்ஸ் இருக்கு A limitedல. B limitedல 12 lakhs divided by 10 போட்டீங்கன்னா 1,20,000 ஷேர்ஸ் இருக்கு. ஓகே. இதுல நான் கரண்ட் அசெட்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் 10,000 ஷேர்ஸ் இன் B limitedனு கொடுத்திருக்காங்க. ஓகே. B share held by A. இப்ப இந்த 120ல A ஹோல்ட் பண்ணிருந்தா அதை நம்ம எலிமினேட் பண்ணிரணும். இன்னொரு கம்பெனி ஹோல்ட் பண்ணிருந்தா அதை சேர்க்க கூடாது. only the share held by the outsider தான் நான் பேமெண்ட் பண்ண முடியும். அதுதானே இப்ப அசெட். நீங்க ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் பண்ணிருந்தீங்கன்னா அது எப்படி நான் அதை உங்களுடைய அசெட்டா எடுத்துக்க முடியும்? சோ அதை நான் ஸ்கிப் பண்ணிக்கணும். 2 lakhs ஷேர்ஸ் இருக்கு, இவட்ட 1,10,000 ஷேர்ஸ் தான் இருக்கு. B limitedல இருக்கக்கூடிய 120ல 10 held by A, அந்த A இன்வெஸ்ட் பண்ணதை நம்ம ரிமூவ் பண்ணிரணும். we have to remove that. இது இல்லாமல் இருக்கிறது தான் அசெட்ஸ் ஃபார் த ஷேர் ஹோல்டர்ஸ், அதுதான் பே பண்ணுவேன் சார். அப்ப இந்த அசெட் நம்ம போட்டதுக்கு எனக்கு என்ன சார் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாக்க, நான் பிக்கு கொடுப்பேன் இல்லையா, பி கொடுக்கும்போது உங்க ஷேர் 10,000, அந்த 10,000க்குரியது பி கிட்ட இருந்து வாங்கிக்கங்க. அதான் இதோட லாஜிக். இஸ் தேர் ஓகே?
இப்போ A limited உடைய ஷேர் பிரைஸ் வந்து 18, B limited உடைய ஷேர் பிரைஸ் வந்து 20 ன்னு சொல்லி இருக்காங்க இங்க சீத் அட்ஜஸ்ட்மென்ட்ல. அப்படினா 2 lakhs into 18 போட்டோம்னா the value being எவ்வளவு வருதுங்க? 36 lakhs. So 36 lakhs. B limitedல எவ்வளவு வருது? The value being 22 lakhs. அப்ப equity share capital of AB, இதுக்கு AB எவ்வளவு கொடுப்பாங்க? Okay. The contingent liability of A limited of rupees 1,20,000 is to be treated as a real liability. Contingent liability இது வரைக்கும் liability இல்ல, புதுசா ஒன்னு அரைஸ் ஆகுது. அதாவது பேலன்ஸ் ஷீட் கீழ இருக்கக்கூடிய ஒரு ஃபுட்டர்ல இருக்கக்கூடிய liability அது may become as a liability, but இன்னைக்கு அந்த liabilities are realize ஆயிடுச்சு. Is that okay? And then the shareholders of A limited and B limited are to be paid by issuing sufficient number of shares at par. The shares of AB limited are to be of rupees 10 each ன்னு சொல்லி இருக்காங்க. இவருடையது வேல்யூ 18 இருந்தாலும் பையிங் கம்பெனியோட ஷேரோட வேல்யூ 10 ரூபீஸ் தான். 18 ரூபாய் ஷேருக்கு இவர் 10 ரூபாய் ஷேருக்கு தான் 1.2 ஷேர் கொடுக்கணும். அப்படின்னா ஏக்கு எவ்வளவு ஷேர் கொடுப்பாங்கன்னா 3.6 lakh ஷேர்ஸும் பிக்கு 2.2 lakh ஷேர்ஸும் கொடுப்பாங்க. கிளியர்? So the total number of shares being 5.8 lakhs கொடுக்க போறாங்க. இப்போ என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்கன்னா the question could be என்ன பண்ணி ஆகணும்? The requirement show the computation முடிச்சாச்சு. pass journal entry to close the books of A limited. A limited க்ளோஸ் பண்றதுக்கு என்ட்ரி போடணும். நம்ம மைண்ட்ல இந்த மாதிரி வச்சுக்கலாமா? ரியலைசேஷன் அக்கவுண்ட், பர்ச்சேசிங் கம்பெனி AB limited and equity shareholders account, இவன் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்டை க்ளோஸ் பண்ணோம்ல அதுக்கு ஒரு அக்கவுண்ட் மைண்ட்ல வச்சுக்கலாமா? இந்த மாதிரி ரியலைசேஷன்ல அசெட்ஸ் போடுவீங்க, இங்க லைபிலிட்டிஸ் போடுவீங்க, இது பர்ச்சேஸ் கன்சிடரேஷன், இங்க பர்ச்சேஸ் கன்சிடரேஷன், ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், இங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு என்ன கிடைக்கும்? ஈக்விட்டி ஷேர்ஸ் கிடைக்கும். ஓகே, எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கிறாங்களோ அதுக்கு என்ன கிடைக்கும்? ஈக்விட்டி ஷேர் கிடைக்கும். அது போக உங்களுக்கு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் வந்து ரியலைசேஷன் அக்கவுண்ட் போயிடணும். இதான லாஜிக். ஸோ வித் தட் லாஜிக் ஒவ்வொன்றா போட்டு வரலாம். முதல் எடுத்தோடனே அசெட்ஸை க்ளோஸ் பண்ணலாம். அசெட்ஸ், இந்த அசெட்ஸை க்ளோஸ் பண்ண போறேன். ரியலைசேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு அசெட், இது வந்து ஒரு ஹேண்டி நோட்ஸ் மாதிரி மைண்ட்ல வச்சுக்கணும், ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்போ ஜர்னல் என்ட்ரி என்னது? அசெட்ஸுக்கு ரியலைசேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு என்னென்ன அசெட்ஸ் இருக்கு? நான் கரண்ட் அசெட்ஸ் அண்ட் கரண்ட் அசெட்ஸ். அது லிஸ்ட் தான் நமக்கு இங்க இருக்கே, இங்க இருந்து எடுத்துக்கலாம். லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மெஷினரி, இன்வெஸ்ட்மெண்ட் எடுக்கக்கூடாது. ஸ்டாக், டெட்டாஸ், பேங்க் எடுத்துக்கங்க. இஸ் தட் ஓகே? ஸோ ரியலைசேஷன் அக்கவுண்ட் டெபிட் டு லேண்ட் அண்ட் பில்டிங், டு பிளான்ட் அண்ட் மெஷினரி, டு ஸ்டாக், டு டெட்டாஸ், to bank. Is that okay? The value being bank எவ்வளவு இருக்கு? land and building வந்து 18 lakhs, plant and machinery 10 lakhs and stock 10.4 lakhs, debtors வந்து 8.2 lakhs, bank 0.6 lakhs. apart from that இந்த இன்வெஸ்ட்மென்ட்க்கு என்ன கிடைக்குது? ஓகே, இத 10,000 ஷேர்ஸ்க்காக உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா B limited வந்து கொடுப்பாங்க. எவ்வளவு? 20 rupees worth ஷேர் கிடைக்குது அதுக்கு, இல்லையா? ஓகே, சோ அது ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கான என்ட்ரி போட்டாச்சுப்பா. லைபிலிட்டிஸ்க்கான என்ட்ரி போடுவோம். லைபிலிட்டிஸ்க்கான என்ட்ரி போடும்போது என்னென்ன லைபிலிட்டிஸ் இருக்கு? இங்க A limitedல debentures இருக்கு, current liabilities இருக்கு. Okay, so we'll now pass the entry here. 10% debentures account debit, current liabilities account, sundry creditors account debit to realization account. The value being 10 lakhs, 5.2 lakhs and to realization தானே, to realization 10 lakhs,
5.2 lakhs. Purchase consideration entry எவ்வளவு fit பண்ணிடலாம் இல்லையா? The purchase consideration for A here being 36 lakhs. அப்ப purchase consideration account debit to realization தானே. So இங்க purchase consideration நேரா போட்டுக்கிறேன். Debit எவ்வளவு? 36 lakhs. இப்ப realizationல என்னாச்சு? 51.2 lakhs. 51.2 lakhs. Is that okay? Now, I needn't use this table anymore. இதெல்லாம் erase பண்ணிடுறேன். எனக்கு space வேணும். Okay. I need space. I'll just adjust the space here. Yeah, I adjusted the space required. Now, so என்னென்ன ரெக்கார்ட் பண்ணியாச்சுன்னா liabilities ரெக்கார்ட் பண்ணியாச்சு, இது ரெக்கார்ட் பண்ணியாச்சு. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா 1,60,000க்கு என்ன கிடைக்குது? ஈக்விட்டி ஷேர்ஸ் கிடைக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பதிலாக ஈக்விட்டி ஷேர் கிடைச்சால் என்ன என்ட்ரி வரும்? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் டெபிட் இல்லையா? we are getting that. And purchase consideration க்கு நமக்கு என்ன கிடைக்கும்? equity share capital கிடைக்கும். equity share capital account debit to purchase consideration. equity share capital of AB 36 lakhs க்கு கிடைக்கும் பா இது. We will be getting for 36 lakhs. Is that okay? Apart from that, for the investment also they will get. இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எவ்வளவு கிடைக்கும்? ஓகே, இந்த பி கம்பெனியோட ஷேர் பிரைஸ் வந்து 20 சொல்லி இருக்கிறாங்க இல்லையா? ஒரு ஷேருக்கு 20 rupees worth. ஏ கம்பெனி பி கம்பெனில ஹோல்ட் பண்ண ஷேர் வந்து 10,000 சொன்னால் 20 ரூபாய் இருந்தா 2 ஷேர் கிடைக்குது. அப்ப இவட 10,000 ஷேர்ஸ் இருக்கு அப்படி எனக்கு எவ்வளவு கிடைக்கும்? 10,000 into 20,000 shares will be received. ஒரு ஷேர் 10 ரூபாய் இல்லையா? அப்ப 2 lakhs he will get. How much he will get? 2 lakhs. So I'll put the value here 2 lakhs. Investment க்கு வாங்குனது 2 lakhs, purchase consideration வாங்குனது 36, ரெண்டு சேர்த்து 38 lakhs எனக்கு கிடைக்குது. I'll be getting 38 lakhs. 36 lakhs plus A limited Y limitedல இருக்கக்கூடிய 10,000 ஷேருக்கு எவ்வளவு கிடைக்கும்? இவர்கிட்ட இருக்கக்கூடிய 10,000 ஷேர்ஸ் ஒவ்வொன்றும் பி லிமிடெட்ல இருக்கிற கணக்கோட பார்த்தோம்னா 10,000, ஒரு ஷேரோட மதிப்பு 20 ரூபாய். அப்ப இந்த கம்பெனி எத்தனை கொடுப்பாங்க? டிவைடட் பை 10 rupees ஷேர்ஸா கொடுப்பாங்க. அப்ப கணக்கு பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னாச்சு? 20,000 ஷேர் கிடைக்கும். ஒரு ஷேருடைய மதிப்பு அவங்க கம்பெனிக்கு 10 ரூபாய் அப்படின்னா 2 lakhs கிடைக்குது. 36 lakhs டைரக்ட், because of the investment another 2 lakhs. ஆக மொத்தம் A company gets கிட்டத்தட்ட 38 lakhs. ஆனா இவருடைய கணக்குப்படி இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளவு ஒர்த் இருக்கு அப்படி சொன்னாக்க நம்ம புக்ல 160 தான் இருக்கு. 1.6 lakhs. 1.6 lakhs உள்ள இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எனக்கு 2 lakhs கிடைச்சிருக்குன்னா டிஃபரன்ஸ் வந்து இஸ் வாட்? Profit on investment. The profit and loss whatever it may be as the company is closed will be transferable to the realization account. எங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும்? realization account ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். லெட்ஜரா போட்டு போட்டு பழகின பிறகு டாட்டா ஜர்னல் என்ட்ரி போடுங்கன்னு சொன்னா கொஞ்சம் திணறுவீங்க இல்லையா? என்ன சார் பண்ணலாம் இந்த மாதிரி வந்தா? சும்மா அப்படி போட்டு வச்சுக்கிங்களேன். இந்த மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்கும். எக்ஸாம்ல ஒரு ஒர்க்கிங் நோட் நான் எரேஸ் பண்ணிட போறேன் பாருங்க, கம்ஃபர்டபுளா இருக்கிறதுக்காக. ரியலைசேஷன் அக்கௌண்ட் அண்ட் purchasing company AB, equity shareholders account, investment account. இந்த மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா என்ன சௌரியன்னு பாருங்க. இப்ப கடகடன்னு போடலாம் பாருங்க. அசெட்ஸ்ல என்னென்ன இருக்கு? land and building, plant and machinery, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இங்க வந்துடும், இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு போயிடணும். இது ஒரு 18 லட்சம், இது ஒரு 10 லட்சம், இன்வெஸ்ட்மெண்ட் வந்து 1.6 lakhs. அதுக்கப்புறம் ஸ்டாக்கு, டெட்டாஸ், பேங்க். ஸ்டாக் ஒரு
10.4 லட்சம் 10.4 லட்சம். டெட்டாஸ் வந்து ஒரு 8.2 லட்சம். இது ஒரு 60,000 ரூபாய். யாருது முடிஞ்சது? ஏ உடையது முடிஞ்சிருச்சு. அதே மாதிரி லைபிலிட்டி செல் என்ன இருக்கு? ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், அது ஒரு 20 lakhs இருக்கு. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்ல செக்யூரிட்டிஸ் பிரீமியம், ஜெனரல் ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இருக்கு. நான் எல்லாத்தையும் சேர்த்து ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ்னு ஷார்ட்டா போட்டுக்கிறேன். 13,60,000 ரூபாய். இது மாதிரி போட்டுக்கிட்டீங்கன்னா ஒர்க்கிங் நோட் மாதிரி போட்டீங்கன்னா சௌரியமா இருக்கும். அது இல்லாமல் 10% டிபென்ச்சர் ஒரு 10 லட்சம் ரூபாய். சண்டே கிரெடிட்டாஸ் 5.2 lakhs. பேலன்ஸ் ஷீட்ல உள்ளது போட்டாச்சு. இவங்களுக்கு பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் எவ்வளவு கொடுக்குறாங்கன்னா, பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் 36 lakhs. That will be transferable to AB. அது ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஆஃப் ஏபியா கொடுப்பாங்க. எனக்கு இடம் பத்தல, ஓகே போட்டுக்கலாம். ஈக்விட்டி ஷேர் கேபிட்டலா 36 lakhs கிடைக்குது. Is that okay? இந்த இன்வெஸ்ட்மெண்ட் 1.6க்கு என்ன கிடைக்குதுன்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் கிடைக்குது. எவ்வளவு கிடைக்குதுன்னா 2 லட்சத்துக்கு கிடைக்குது. 2 லட்சத்துக்கு கிடைக்கிறதுனால இதுல நமக்கு கெயின் வந்து எவ்வளவு வந்திருக்கு? 4.4. அது ரியலைசேஷன் அக்கௌண்ட் கொண்டு போயிடுறேன். இன்வெஸ்ட்மெண்ட் கெயின் 0.4 lakhs. இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் gets closed. ரியலைசேஷன் அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணீங்கன்னா you will get the profit and loss. Okay. ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு என்ன கிடைக்கும்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஆஃப் ஏபி will be available. இது ஒரு 36ம் இது ஒரு 2ம் சேர்த்து 38 lakhs ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கிடைக்கும். ரைட். இப்ப ரியலைசேஷன் அக்கௌண்ட் டேலி பண்ணீங்கன்னா என்ன ப்ராஃபிட் ஆர் லாஸ் வருது? கமான். What is the profit and loss you are getting? Probably 4.4 profit வருதுங்களா? Do you get 4.4 profit? Yes or no? 4.4 profit வருதா? Come on, calculate this and let me know. Yeah, what happened? So silent. 18 plus 10 plus 10.4 plus 8.2 plus 0.6 4.2 வருதா? Is that 4.2? 4.2 or 4.4? 4.4 தானே வருது. ஓகே, 4.4 வரணும். எனக்கு டேலி ஆகணும்ல ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், அதுக்கு தான் பார்க்குறேன். டேலி ஆயிடுச்சு. இப்போ இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி போட்டு முடிச்சாச்சு. இதுக்கான ஜேர்னல் என்ட்ரி போட்டாச்சு. இதோட வேல்யூ எவ்வளவு இருக்கு? இதை சம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஓகே. லேண்ட் அண்ட் பில்டிங், பிளான்ட் அண்ட் மிஷினரி, இதோட டோட்டல் எவ்வளோ? 18 plus 10 plus 10.4 plus 8.2 plus 0.6 47.2. This one is 47.2. அதுக்கப்புறம் இதுக்குரிய ஜேர்னல் என்ட்ரி போடணும். இதுக்குரிய ஜேர்னல் என்ட்ரி 11% debentures, current liabilities, purchase consideration, realization இது போட்டாச்சு. தென் இந்த ப்ராஃபிட் போட்டோம் இல்லையா 40,000, அதுக்கும் பர்ச்சேஸ் கன்சிடரேஷனுக்கும் உள்ள ஜேர்னல் என்ட்ரி போட்டாச்சு. இந்த அல்டிமேட் ப்ராஃபிட்டை டிரான்ஸ்லேட் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்ல, அதுக்கான என்ட்ரி ரியலைசேஷன் அக்கௌண்ட் டெபிட் to realization account debit to equity shareholders profit on realization 4.4 அதை நான் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். ப்ராஃபிட்டுக்கு என்ட்ரி போட்டாச்சு. அப்படி ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கிட்ட இருந்து வந்த 38 lakh ஷேர்ஸ் யார் கொடுக்குறோம்னா ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் கொடுக்குறோம். முதல் எடுத்தோம்னா ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல், செக்யூரிட்டிஸ் பிரீமியம், ஜெனரல் ரிசர்வ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் இதெல்லாத்தையும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணோமா இல்லையா, அதுக்கான என்ட்ரி டு ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ். இதை ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் பதிலாக இதையும் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு மாத்திக்கிறேன். The value being 20, 4 lakhs, 6 lakhs, 3.6 lakhs.
ஸோ மொத்தம் 33.6 lakhs. அதோட ப்ராஃபிட் ஒரு 4.4 lakhs சேர்ந்துருக்கு இப்போ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு. அந்த ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸுக்கு இப்போ எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா 38 lakhs இருக்கு. அந்த 38 lakhsக்கு ஈக்விட்டி ஷேர் கேபிட்டல் ஆஃப் ஏபி வில் பி ஆஃபர்ட் 38 lakhs கெட்ஸ் க்ளோஸ்ட். டேலி ஏஜ் இஸ் தட் ஓகே? பர்ச்சேசிங் கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் ஒண்ணுமே கிடையாது, ரெண்டு ஆட் பண்ணி போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. there will not be any complication. I may skip that. இதை மட்டும் முதல்ல தெரிஞ்சுக்கங்க. clear? come on, finish up copying this. tally h பாருங்க. இது வந்து ஒரு ஒர்க்கிங் நோட் மாதிரி நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டீங்கன்னா இது ஈஸி. இது வந்து மிஞ்சி போனா ஒரு 2 நிமிஷம் ஆக போகுது. போட்டுட்டீங்கன்னா சொல்லி வச்சு அடிக்கலாம். இது போடாம போட்டீங்கன்னா ரியலைசேஷன்ல என்ன ப்ராஃபிட் இருக்குன்னு யோசிக்க வேண்டியது இருக்கும். இதை போட்டீங்கன்னா ரியலைசேஷன் ப்ராஃபிட் கிடைக்கும், டக்குனு தூக்கி போட்டு வேலையை முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இஸ் தட் ஓகே? In this illustration, I am going to deal with the mutual holdings with merger. Mutual holdings. AB Limited and MB Limited decide to amalgamate and form a new company, AM Limited. ரெண்டும் சேர்ந்து AM னு ஒன்று புதுசா ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் கொடுத்துருக்காங்க. இந்த பேலன்ஸ் ஷீட்ல பாத்தீங்கன்னா MB Limited, AB Limited வந்து MB ல 1500 ஷேர்ஸும் அண்ட் MB Limited AB ல 4500 ஷேர்ஸும் இருக்கு. AB MB ல மட்டும் இருந்தால் ரொம்ப சிம்பிள், MB AB ல மட்டும் இருந்தாலும் ரொம்ப சிம்பிள். பட் இங்க ரெண்டுலயுமே இருக்கு. அப்படின்னா ரெண்டுலயுமே இருந்தால் மியூச்சுவல் ஹோல்டிங்ஸ்னு பேரு. அப்படி மியூச்சுவல் ஹோல்டிங்ஸா இருந்தால் நம்ம கேன்சலேஷன் சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி கண்டுபிடிக்க வேண்டியது வேற ஒன்றும் கிடையாது. Calculate the amount of purchase consideration for AB Limited and MB Limited and drop the balance sheet of AM Limited after considering the following. Data balance sheet மட்டும் தான் கேட்டிருக்காங்க. Purchase consideration கண்டுபிடிக்கிறீங்க, balance sheet கேட்குறீங்க, அவ்வளவுதான் கொடுக்குறீங்க. Assume amalgamation is in the nature of purchase. Fixed assets of AB Limited are to be reduced by 50,000 and that of MB Limited are to be taken at rupees 3 lakhs. அப்ப இது வந்து இதை சொல்றத வந்து பாத்தீங்கன்னா அசெட்ஸ் வேல்யூவேஷன்லாம் கொடுக்குறாங்கன்னா நெட் அசெட்ஸ் மெத்தட்ல கால்குலேட் பண்ண போறோம்னு அர்த்தம். பர்ச்சேஸ் கன்சிடரேஷனை ஐ எம் கோயிங் டு கால்குலேட் த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏபி லிமிடெட் ஆஸ் வெல் அஸ் எம்பி லிமிடெட், ஏபி அண்ட் எம்பி. இதுல பிக்ஸ்ட் அசெட்ஸ் பாத்தீங்கன்னா ஏபில 7.5 lakhs இருக்கு. பட் இன்னைக்கு 50,000 rupees வேல்யூ லெஸ்ஸர்னு சொல்லிட்டாங்க. So it is valued lesser by 50,000. Okay. அப்படின்னா இன்னைக்கு அதோட வேல்யூ எவ்வளவு எடுத்துக்கிறீங்க? 7.5 lakhs பதிலா 7 lakhs எடுத்துக்கிறேன். AB உடைய fixed asset 7 lakhs and that of MB Limited are to be taken at 3 lakhs. MB Limited உடையது 2 lakhs இருக்கிறது 3 lakhs னு எடுத்துக்கிறாங்க. MB க்கு ஓவர் வேல்யூவேஷன் பண்ணிக்கிறாங்க, AB க்கு அண்டர் வேல்யூவேஷன் பண்ணிக்கிறாங்க. And C, 12% debenture holders of A Limited, AB Limited and MB Limited are discharged by AM Limited by issuing sufficient number of its 15% debentures of 100 each so as to maintain the same amount of interest. Interest same amount இருக்கும், ஆனால் ரேட் இன்க்ரீஸ் பண்றேன்றாங்க. ரேட் இன்க்ரீஸ் பண்ணி சேம் அமௌண்ட் இருக்குன்னு சொன்னால் ஃபேஸ் வேல்யூ குறைக்க போறாங்கன்னு அர்த்தம். ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கிறத இதுக்கு ஃபார்முலா மாதிரி போடணும்னா ஓல்ட் ரேட் பை நியூ ரேட் போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. அப்ப 3 lakhs into 12 by 15 போட்டீங்கன்னா வேலை முடிஞ்சது. That is what about the debenture offered for these two company. Assets minus liabilities. Liabilities being 15% debentures. அப்ப இந்த 3 lakhsக்கு எவ்வளவு வருதுங்க? 3 lakhs into 12 by 15 போட்டீங்கன்னா what is the value? Yeah. 2 lakhs 40. Good. 2 lakhs 40 for A. MB வரும்போது 1 lakh into 12 by 15 போட்டீங்கன்னா 80,000 rupees. And the shares of AM Limited being 100. AM Limited, AB இல்ல AM Limited புது கம்பெனி இருக்குல்ல, அவங்களோட ஷேர் வந்து 100 rupees. அப்ப இவங்களோட ஒர்த் எவ்வளவுன்னு தெரிஞ்சுக்கிட்டா 100 நம்ம டிவைட் பண்ணிக்கலாம். அசெட்ஸ் மைனஸ் லைபிலிட்டிஸ் தானே. இப்போ ஃபிக்ஸ்ட் அசெட்ஸ் பத்தி சொல்லி இருக்காங்க, கரண்ட் அசெட்ஸ் பத்தி சொல்லல அப்படின்னு சொன்னாக்க நம்ம என்ன அஷ்யூம் பண்ணிக்கலாம்? The value of current asset remains the same. So current assets here being
4 lakhs for AB Limited and 1 lakh for MB Limited. Investment keep it pending. Investment நான் பெண்டிங்ல வச்சிருக்கிறேன். அதே மாதிரி நான் கரண்ட் liabilities எடுத்துக்கிட்டே கரண்ட் liabilities நாம எடுத்துக்கணும். Here the current liabilities being for AB 60 and MB 20. So AB வந்து எவ்வளவு இருக்குன்னா 11 lakhs is the total assets. MB 4 lakhs. அவங்களுடைய liabilities வந்து AB க்கு 3 lakhs இருக்கு. Assets minus liabilities. The amount is going to be offered to the shareholders. அதான் net worth. Net worth is equal to 11 lakhs minus 3 lakhs போட்டிங்கன்னா AB க்கு 8 lakhs. MB க்கு வந்து 4 minus 3 1 3 lakhs. இது மட்டும் இல்ல AB 3.5 lakhs எதுல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க MB ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க 3.5 lakhs னு சொன்னால் அதோட worth 3.5 lakhs சொல்ல முடியாது 1500 shares of MB ல எத்தனை shares இருக்குன்னா 6 lakhs divided by 100 போட்டீங்கன்னா 6000 6000ல 1500 வச்சிருக்காங்கன்னா 1/4 share of MB 1/4 share of MB will be taken MB க்கு நான் M னு போட்டுக்கிறேன் AB க்கு A னு வச்சுக்கிறேன் MB க்கு M னு வச்சுக்கிறேன் அப்ப what is the value of net worth of AB ன்னு சொன்னால் other than investment 8 lakhs அப்ப இன்வெஸ்ட்மென்ட் ஒரு வேல்யூ இருக்கும் இல்லையா அது MB லிமிடெட் உடைய வேல்யூ என்ன இருக்கும் அதுல 1/4 வந்து இப்ப MB வரும்போது 3 lakhs MB என்ன பண்றானா 4000 shares in AB வச்சிருக்காங்க AB ல எத்தனை shares இருக்கு 10 lakhs divided by 100 போட்டீங்கன்னா 10000 shares இருக்கு அந்த 10000 ல இவர் 4000 வச்சிருக்காருன்னா என்ன அர்த்தம் 0.4 அப்படி வெச்சுக்கலாம் இல்லனா 2/5 னு வெச்சுக்கலாம் 2/5 of AB 2/5 of AB is that okay so I'll just make this as a fractions here comfortable இருக்கும் okay decimal ல போட்டுக்கிறேன் இவர் வந்து 1/4 னா 0.25 of M இவர் வந்து 10000 ல 4000 சொன்னால் 0.4 of A 0.4 of A இது 0.25 of M இது வந்து 0.4 of A now by solving this equation we can find out the net worth அப்ப AB உடைய AB க்கு நான் என்ன நோட்டேஷன் யூஸ் பண்றேன்னா A னு MB க்கு M னு யூஸ் பண்றேன் இல்லனா இது x y னு யூஸ் பண்ணுங்களேன் simultaneous equation what is there so A's value is equivalent to 8 lakhs plus 0.25 of M M is equivalent to 3 lakhs plus 0.4 of A. A is equal to 8 lakhs plus 0.25 of M இருக்கு இல்லையா M உடைய ஈக்குவேஷனை நான் இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன் 3 lakhs plus 0.4 A இப்ப சிம்பிளிஃபை பண்ணீங்கன்னா A is equal to 8 lakhs plus 0.25 உள்ளார மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 75000 plus 0.4 into 0.25 0.1 A வா is that clear 0.1 A தானே 0.25 into 0.4 0.1 A அப்ப A அதோட வேல்யூ என்ன அப்படி சொன்னாக்க 8,75,000 the 0.1 இந்த சைடுல போச்சுனா 1 minus 0.1 னா 0.9 ஆ இருக்கும் so you have to divide this by 0.9 the A's value here being 8,75,000 divided by 0.9 the value being 9,72,222 so we got the value for A 9,72,222 when it comes for the B 3 lakhs plus this value B oda value B is equivalent to 3 lakhs plus
0.4 of A தான் நம்ம கண்டுபிடிச்சிட்டோமே 9,72,222. So if you calculate this value being 6,88,889. Now we have found out the net worth of company A as well as net worth of company B also. ரெண்டுத்துக்கு நான் calculate பண்ணிட்டேன். And purchase consideration கொடுத்தாகணும். இவங்க ஷேர் வந்து ஒவ்வொன்றும் 100 rupees. Show how the investment allowance, last line la pathina investment allowance reserve will be treated in financial statement assuming the reserve will be maintained for 3 years னு சொல்லி இருக்காங்க. அப்ப இது வந்து என்னது investment reserve. Okay, investment allowance reserve. Investment allowance reserve எவ்வளவுங்க இருக்கு? As that information is silent, to be assumed that the reserves and surplus itself investment allowance reserve னு assume பண்ணிக்கலாம். Okay, 70,000 rupees இருக்குன்னு assume பண்ணிக்கலாம்ப்பா. 70,000 rupees. I don't know, it is missed somewhere. நோட் பண்ணிக்கங்க. investment allowance reserve வந்து 70,000 இருக்கு. அதை இன்னொரு 3 years மெயின்டைன் பண்ணோம் அப்படிங்கறாங்க. statutory reserve ஆக இருந்தால் நம்ம என்ன பண்ணி ஆகணும்? What we have to do in case of statutory reserve? Amalgamation adjustment account debit to reserves and surplus னு போடணும். அவ்வளவுதானே. அது மைண்ட்ல வச்சுக்கிட்டா போதுமானது. மிச்சம் எல்லாமே எடுத்துக்கிட்டேன். I want the space, that's why I am going to remove this block. Okay. Now, purchase consideration இத கொடுப்பானா கொடுக்க மாட்டாங்க. ஏன் சார் கொடுக்க மாட்டாங்க? இதுக்குள்ள இன்டர் கம்பெனியோட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குல, அது எப்படி நான் கொடுப்பேன்? நீங்க இன்னொரு கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க, அவன் இந்த மாத்தி மாத்தி இன்வெஸ்ட் பண்ணதுக்கு எப்படி என்னோட அசெட்டா மாறும்? ரெண்டையும் கிளப் பண்ணா அது எலிமினேட் தானே ஆகும். ஆமா, அப்ப அதை எலிமினேட் பண்ணமா இல்லையா? சோ அதை இப்ப எலிமினேட் பண்ண பிறகுதான் உங்களுடைய பேலன்ஸ் இருக்கிற அசெட்ஸ் உடைய ஒர்த், அதுக்கு தான் நான் வேல்யூ கொடுப்பேன். போன இல்லஸ்ட்ரேஷன்ல பாத்தீங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு. ஒரே ஒரு கம்பெனி தான் வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டோம். ஆனா இவனும் வச்சிருக்கான் அவனும் வச்சிருந்தா நான் என்ன பண்றது? ரெண்டையும் ரிமூவ் பண்ணாமா இல்லையா? ஏ கம்பெனி வந்து பி கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணதை ரிமூவ் பண்ணுங்க, பி கம்பெனி ஏ கம்பெனில இருக்கிறத ரிமூவ் பண்ணிடுங்க. அதுதான் ஷேர் செல்ட் பை அவுட் சைடர். அதுக்கு மட்டும் தான் நான் பர்ச்சேஸ் கன்சிடரேஷன் கொடுப்பேன் அப்படின்றாங்க. அப்படின்னா மைனஸ் வாட்? மைனஸ் வாட்? ஏபி லிமிடெட், ஏபி லிமிடெட் எவ்வளோ? ஓகே, எம்பி லிமிடெட்ல எவ்வளவு ஷேர்ஸ் இருக்கு? ஏபி லிமிடெட்ல ஏபி லிமிடெட் எம்பில எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி இருக்கிறாங்க? ஏபி ஏபியோட வேல்யூ இது. இன்டர்னல் இன்வெஸ்ட்மெண்ட் ஏபி உடையது எம்பி இன்வெஸ்ட் பண்ணி இருக்குது. ஓகே, ஹெல்ட் பை எம், ஹெல்ட் பை ஏ. ஏல எம் ஹோல்ட் பண்ணது எவ்வளவுன்னா, ஏல எம் ஹோல்ட் பண்ணது 2/5. இது 2/5. அண்ட் எம்ல ஏ ஹோல்ட் பண்ணது எவ்வளவு அப்படின்னு சொன்னாக்க, எம்ல ஏ ஹோல்ட் பண்ணது 4,000. அப்ப 4 இது 2/5னா இதுல வந்து எவ்வளவு இருக்கு? 1/4 இல்லையா? 1/4 1500 6000 அப்படின்னாச்சு 1/4. 1/4 இந்த கம்பெனில ஏ கம்பெனில இருக்கிற ஷேர் ஹெல்ட் பை அவுட் சைடர் வந்து 2/5னா ஏ கம்பெனில இருக்கிற ஷேர் ஹெல்ட் பை அவுட் சைடர்ஸ் நான் முதல்ல ரிமூவ் பண்றேன். ஓகே, அவுட் சைடர் ஹோல்ட் பண்ணது மட்டும் தான் எனக்கு வேணும். 2/5 of shares of AB, 2/5 share of AB held by MB. MB அதனால இதுல 2/5 கண்டுபிடிச்சு போடுங்க. எவ்வளவுங்க வருது? 3,88,889.
I want to find out the share held by outsider, அதனால நான் eliminate பண்றேன். அதே மாதிரி M limitedல shares எவ்வளவு ஹோல்ட் பண்ணி இருக்காங்கன்னா A. M limitedல இருக்கிறதுல A ஹோல்ட் பண்ணது 1/4 1500 by 6000. 1/4 ஓட வேல்யூ எவ்வளவு இருக்குன்னா 1,72,222. சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா shares held by outsider. Shares by outsider. இதுதான் ஒர்த். இதுதான் நான் கொடுக்க முடியும். நீங்க உங்களுக்குள்ளார ஒர்க் பண்ணிருந்தீங்கன்னா ரெண்டு நான் எடுத்தேன்னா ரெண்டு நான் மெர்ஜ் பண்ணும்போது எலிமினேட் ஆயிடுப்பா. நீங்க ஷேர் கேபிட்டல்பீங்க, அவன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஷேர் கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் எலிமினேட் ஆச்சுன்னா எனக்கு ஒன்றும் இல்லையே, பிரோஜனம் இல்லையே, அதனால அதை ரிமூவ் பண்ணிடுவேன் மெர்ஜ் பண்ண கம்பெனி. ஸோ 5,16,667. அப்ப திஸ் வில் பி த பர்ச்சேஸ் கன்சிடரேஷன். ஓகே, ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வருதுங்க பர்ச்சேஸ் கன்சிடரேஷன்? The purchase consideration being 11 lakhs. Hope so you could not understand. Is that 11 lakhs? 11 lakhs over no 100 rupees shares na 11,000 shares na tara pore. Avladha. Is that answer correct? Now I am going to prepare the final one. Final one, balance sheet. Balance sheet la equity share capital, equity share capital, reserves and surplus. Equity share capital பதிலா நாம இங்க ஆஃபர் பண்றது 11 lakhs equity share capital ஆஃபர் பண்றோம். 11 lakhs. Reserves and surplusல பொறுத்தவரைக்கும் மினிமல் வரக்கூடாது, மெர்ஜர்ல வரக்கூடாது இல்லையா? ஆனா நமக்கு என்ன இருக்கு, ஸ்டாச்சுட்டரி ரிசர்வ் இருக்கு, அதனால அதை நான் கொண்டு வரணும். 70,000 rupees. 70,000 rupees. இங்கேயும் இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா நான் கரண்ட் அசெட்ஸ்ல 3 இயர்ஸ் பிறகுதான் இது நம்ம ரைட் ஆஃப் பண்ண முடியும்னு சொல்றதுனால அசெட்ஸ்ல நான் கரண்ட் அசெட்ஸ்க்குள்ளார அமல்கமேஷன் அட்ஜஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்னு ஓபன் பண்ணி அந்த 70 போட்டுருங்கப்பா. இஸ் தட் ஓகே? இதுக்கான அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்ததுனால. அண்ட் டிபென்ச்சருக்கு நான் என்ன ஆஃபர் பண்ணியிருக்கிறேன், 3+1க்கு பதிலாக நான் ஆஃபர் பண்ணது 2.4 plus 80. அதுவும் 15% debentures. 15% debentures non-current liabilities. 3,20,000 will be taken. And current liabilities of the 60 plus 20 will be taken. 80. The overall total of liabilities here being 15 lakhs. 15,70,000. 15,70,000. And fixed assets other than amalgamation adjustment account, அதாவது non current assets, tangible assets னு போட்டு நான் போட்டுக்கிறேன், the value being 10 lakhs. current assets வந்து 4+1, அது ஒரு 5 lakhs. This is another 5 lakhs. We have posted these two, this one and this one, எல்லாமே போட்டோம். வேற என்ன இருக்கு? அவ்வளவுதான் நினைக்கிறேன். Yeah, of course. Tally 15,70,000 rupees. That's all. இப்போ இதை நீங்க புக்ல ரெஃபர் பண்ணீங்கன்னா ஒரு சின்ன வித்தியாசம் இருக்கும். அதை ஓவர்லோட் பண்ண வேண்டாம்னு ஸ்கிப் பண்ணி இருக்கிறேன். அது என்னன்னா, ஏ கம்பெனில ஷேர் வந்து 33.333 போகும், இவருடையது 6.67 போகும். அப்ப இந்த நம்பர் இருக்குல்ல, அது ஃபிராக்ஷனல் ஷேர். ஏ கம்பெனிக்கு தானே கொடுக்கணும், ரெண்டும் ஒரே கம்பெனி கிடையாது. இனியோ ரெண்டு சேர்த்து நான் ஒரு கம்பெனி ஆனாலும் ரெண்டும் ஒண்ணு கிடையாது. இப்போ ஏக்கு கொடுக்கும்போது 0.33 ஃபிராக்ஷனல் ஷேர் கொடுக்க முடியாது. அதே மாதிரி பிக்கு கொடுக்கும்போது, எம் கொடுக்கும்போது 0.67 ஷேர் ஃபிராக்ஷனல் ஷேர் கொடுக்க முடியாது. அதனால இவங்களுக்கு நான் 33 ரூபாய் கேஷும் இவங்களுக்கு 67 ரூபாய் கேஷும் கொடுத்த மாதிரி போட்டுட்டு ஷேர்ல அந்த ஒன் நம்பர் குறையிற மாதிரி போட்டிருப்பேன். புக்ல வந்து 11 lakhs பதிலாக ஒரு ஷேர் கம்மி ஆயிடும், 10,99,900 போட்டிருப்பேன். கரண்ட் அசெட்ஸ்ல உங்களுக்கு 100 ரூபாய் கேஷ் கொடுத்ததுனால இதுல ஒரு 100 rupees குறைஞ்சிருக்கும், 4,99,900 போட்டிருப்பேன். You don't worry about that. But anyhow, you should not confuse by referring the textங்கிறனால இதை எக்ஸ்பிளைன் பண்ணி இருக்கிறேன். Come on, finish up copying this.